ரைட், வெரி குட். சுதந்திரமான நீதித்துறை. நீதியானதும் சுதந்திரமானதுமான நீதித்துறை எழுதலாம். ரைட், எழுதுவோம். ரைட், அவ்வளவுதான். சுதந்திரமான நீதித்துறை நடைமுறையில் இருத்தல். சுதந்திரமான நீதித்துறை என்ற என்ன? யார் தலையீடு, எந்த தனி மனிதன் தலையீடும் இல்லாம சுதந்திரமாக அந்த நீதித்துறை செயல்படணும். அமெரிக்காவுல பாத்தீங்கன்னு சொன்னா அரசியல் யாப்புல நீதித்துறை சுதந்திரத்தை பாதுகாக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சு கொடுக்கப்பட்டிருக்குது. ரைட், அப்ப சுதந்திரமான நீதித்துறை. அடுத்தது இன்னும் 2 பாயிண்ட்ஸ் எழுதலாம். அடுத்து என்ன எழுதலாம்? ட்ரை பண்ணுங்க, யாரு கேளும். அடுத்த 2 பாயிண்ட்ஸ் எழுதலாம். அடுத்து என்ன எழுதலாம்? என்ன பாயிண்ட்ஸ் வரும்? நிறைய. ரைட், வெரி குட். சட்டவாட்சி நடைமுறையில் இருத்தல். சட்டவாட்சி நடைமுறையில் இருத்தல், அது எல்லாத்தையும் எழுதுறல்ல. நம்ம எல்லா பாயிண்ட்ஸும் எழுதுறல்ல. 7 பாயிண்ட்ஸ் கொடுத்தா போதும். நம்ம விட எழுதுற அமைப்பை தான் பார்க்கணும். நோட்ஸ் அது படிக்கலாம். இது விட எழுதுற அமைப்பு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். நேரத்துக்குள்ள எப்படி விட எழுதுறது, எத்தனை பாயிண்ட்ஸ் கொடுக்கறதுங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அதுக்காகத்தான் இது. சரி, சட்டவாட்சி நடைமுறையில் இருத்தல். தாராள ஜனநாயக அரசுல எல்லா துறைகளையும் விட சட்டம் தான் பெருசாக இருக்கும். ஆள்வோரும் ஆளப்படுவோரும் சட்டத்துக்கு முன் என்ன சமமான ஆட்கள் என்று சொல்றதான் சட்டவாட்சி. ஆள்றவரும் ஆளப்படுறவரும் சட்டத்துக்கு முன் சமம். எல்லாம் பொதுவானதுதான் அவங்களுக்கு. அந்த இனம், குலம், மொழி, சமயம் இந்த எந்த வேறுபாடும் அவங்களுக்கு இருக்காது. இதுதான் சட்டவாட்சி. இதைத்தான் எழுத போறோம்.
ரைட், அவ்வளவுதான் சட்டவாட்சி. அடுத்தது லாஸ்ட் பாயிண்ட்ஸ். யார் சொல்றீங்கன்னு பார்ப்போம். லாஸ்ட் பாயிண்ட்ஸ் யாரு கேளும். ரைட், ஃபினிஷ். அவ்வளவுதான். இதுதான் தாராள ஜனநாயக அரசின், தாராள ஜனநாயக அரசை பத்தி கேட்டா இவ்வளவுதான் எழுதணும். பாருங்க, தாராள ஜனநாயக அரசு முறையின் பண்புகள், அடுத்தது தாராள ஜனநாயக அரசு முறையின் என்ன, இவ்வளவுதான். இது வந்து பாக்குறதுக்கு ரெண்டு பந்தி மாதிரி இருக்குது, ரெண்டு பந்தியா தான் இருக்குது. நீங்க எழுதும் போது இது 3 பந்தியாக மாறும். நீங்க பெண்ணால நீங்க பேப்பர்ல எழுதும் போது அது 3 பந்தியாக, 3 பக்கமாக மாறும். இது 2 பக்கம் தான் இருக்குது. என்ன குறைய தந்திரிக்காருன்னு சொல்லி நினைக்கப்படா, 3 பக்கமாக மாறும் நீங்க எழுதும் போது. அப்ப 10 மார்க்ஸுக்கு 3 பக்கம் தாராளமாக காணும். தாராளவாத அரசு முறை. ரைட், இவ்வளவுதான். தாராளவாத அரசு முறை பத்தி நீங்க என்ன செய்யணும், முதல்ல கொடுக்கணும். அதுக்கு பிறகு தாராளவாத அரசு முறையின் பண்புகளை எழுதணும். பிறகு தாராளவாத அரசு முறையின் பண்புகள். ரைட், அடுத்த கேள்வியை நான் நோமலாக விளங்கப்படுத்த போறேன். அடுத்த கேள்வி நோமல் தான். என்னது, தாராளவாத அரசு முறையின் தாராளவாத கருத்தியல். ரைட், தாராளவாத கருத்தியலை ஆராய்க, 10 மார்க்ஸ். சரி, தாராளவாத கருத்தியல் இதுல 10 மார்க்ஸுக்கு எழுதணும். நான் கைக்கிற கேக்குதானே எல்லாருக்கும்? என்ன கைக்கிற தெளிவா கேக்குதா? நான் கதைக்கிறது கேக்குதா கிளியரா எல்லாருக்கும்? ஓ சார் கேக்குது. ரைட், தாராளவாத கருத்தியல் இதை நான் ஏற்கனவே எழுதிட்டேன். அதை அவங்களுக்கு சும்மா சும்மா சொல்லி காட்டுறேன் எப்படி எழுதணும்ங்கிறத. முதலாவது தாராளவாதத்துல தோற்றம். 3 கேள்விக்கும் தோற்றம் கட்டாயம் கொடுக்கணும். தோற்றம் இல்லாட்டி மார்க்ஸ் இல்லை. 3 இதுலையும் தோற்றம் ஒன்றுதான், ஒரே விஷயம்தான்.
ஆனா அந்தந்த இடத்துல அந்தந்த பெயர்களை மாத்தணும். என்ன நான் ஏற்கனவே சொன்னேன், தாராளவாத அரசு முறை கேட்டா தோற்ற முறை மாத்தி எழுதுற அந்த இடத்துல தாராளவாத அரசு என்று சொல்லி போட்டு எழுதணும். தாராளவாத கருத்தியல் கேட்டாலும் அதே விடதான் அந்த இடத்துல தாராளவாத கருத்தியல் என்று சொல்லி போட்டு எழுதணும். கோட்பாடு கேட்டாலும் அதே விஷயம்தான். ரைட், இந்த இடத்துல தாராளவாத கருத்தியல் தோற்றம் அதே விஷயம்தான். ஆனா அந்த இடத்துல கருத்தியல் என்று சொல்லி நான் போட்டிருப்பேன். கருத்தியல் என்று சொல்லி தாராளவாத கருத்தியல் என்று சொல்லி போட்டிருப்பேன். தாராளவாத கருத்தியல் வந்து 2 அடிப்படையில இருக்கும். ஒன்று தத்துவார்த்த அடிப்படை, அடுத்தது அரசியல் அடிப்படை, அரசியல் தளத்தின் அடிப்படை. தத்துவார்த்த அடிப்படை இது கோட்பாடு, இது விளக்க தேவையில்லை. தத்துவார்த்த அணுகுமுறை என்ற தத்துவார்த்த அடிப்படை, அரசியல் தளம் இதெல்லாம் விளங்கப்படுத்த தேவையில்லை. சும்மா ரெண்டையும் போடலாம். சும்மா ரெண்டையும் போட்டு அடுத்ததான் முக்கியமான விஷயம் என்ன, தாராண்மைவாதத்தின் அடிப்படைகள். இதான் முக்கியமான விஷயம். இதைத்தான் நீங்க ஓம் ஆறு கூப்பிட்ட என் சந்தேகமா? வாய்ஸ் கிளியர் இல்ல. எல்லாருக்கும் வாய்ஸ் கிளியர் இல்லையா? இப்போ ஓகே சார். ரைட், தாராளவாதத்தின் அடிப்படைகள் இப்ப விளங்குதா? இப்ப கிளியரா? தாராளவாதத்தின் அடிப்படைகள், தாராண்மைவாத கருத்தியல்கள் பின்வரும் அடிப்படைகளை கொண்டிருக்கும். நம்ம முன்னால பார்த்த விஷயம்தான். தாராளவாத அரசு முறையில நாம எழுதின அந்த பண்புகளை இங்க அடிப்படைகள் என்று சொல்லி கொடுக்க போறோம். அந்த பண்புகள் இல்லை, இது அடிப்படைகள். அங்க பண்புகள் கொடுத்தோம், இங்க நாம அடிப்படைகள் கொடுக்கும். முதலாவது தனி மனித வாதம், மனிதன் சுதந்திரத்தை பத்தி சொல்றதுதானே என்ன, தாராளவாத கருத்தியல். அடுத்தது சுதந்திரம், மனிதன் கிளியரா கேக்குதானே? கைக்கிற ஸ்டக் ஆகுதா? ஓ சார் இப்போ கிளியர். ரைட், தாராளவாதத்தின் சுதந்திரம், மனிதன் சுதந்திரம். அவன் பொருளாதார விஷயத்தில் அரசு தலையிடக்கூடாது, மனிதன் சுதந்திரமாக செயல்படணும் அப்படின்னு சொல்லி தாராளவாதம் சொல்லுது. அடுத்தது பகுத்தறிவு, மனிதன் சிந்திக்கக்கூடியவன், அவன் சிந்திச்சு என்ன வாக்குகளை செலுத்தட்டும். அரசாங்கத்தை விமர்சிக்கிறதா இருந்தாலும் அவன் சிந்திச்சு தான் விமர்சிப்பான். அப்ப விமர்சனம் செய்யக்கூடியவனாக இருந்தாலும் அவன் பகுத்தறிவு உள்ளவனாக தான் இருக்கான். சோ அவனை யாரும் கட்டுப்படுத்த கூடாது என்று சொல்லி தாராளமைவாதம் செல்லுது. அடுத்து சமத்துவம், இந்த இனம் மதம் மொழி எல்லாம் வேறுபாடு இல்லாம தாராளவாதத்துல எல்லோரும் சமமானவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி செல்லுது. சகிப்புத்தன்மை, இப்ப மற்றவர் செல்றது கசப்பானதாக இருந்தாலும் அதை என்ன செய்யணும், கொஞ்சம் சகிச்சு கொள்ளணும். ஏண்டா கருத்து வெளியிடுற சுதந்திரம், கருத்து வெளியிடுற சுதந்திரம் தாராளவாதத்துல இருக்குது. அப்ப யார் வேணுமென்றாலும் எப்படிப்பட்ட கருத்துக்களையும் தெரிவிக்கலாம். அதை கேட்கிறவர் அவருக்கு பொருந்தாததாக இருந்தாலும் என்ன செய்யணும், அவரு சகித்து கொள்ளணும், சகிச்சு கொள்ளணும். இதான் சகிப்புத்தன்மை, இதான் தாராளவாதத்தின் அடிப்படை. அப்ப இந்த அடிப்படைகள் 5ஐயும் சும்மா நோமலா கொடுத்து போட்டு உள்ளுக்கு கொஞ்சம் விளக்கினா போதும். அடுத்தது தாராண்மைவாத சிந்தனையாளர்களும் அவங்களோட கருத்துக்களும். முதலாவது தோமஸ் ஹோப்ஸ். இவர் எங்க பிறந்தார், எங்க இறந்தார், எங்க வளர்ந்தார் எல்லாம் தேவையில்லை. என்ன பிரச்சனை, இங்கிலாந்துல உள்நாட்டு யுத்தம் வந்து ஏற்பட்ட டைம்ல தோமஸ் ஹோப்ஸ் வந்து தாராளவாத சிந்தனையை பத்தி சொல்றார். இவர் உண்மையிலேயே தாராளவாத சிந்தனையாளர் இல்ல, இருந்தாலும் இவர கருத்துக்களை பார்க்கும்போது தாராளவாத கருத்துக்களை மையமா வச்சு செல்ற மாதிரி தான் இருக்கும். அரசின் அடிப்படை தனி மனிதன், தனி மனிதனை பத்தி தனி மனிதனை கொஞ்சம் வலியுறுத்தி செல்றார். தாராளவாதமும் அப்படித்தான். மனிதன் தர்க்க ரீதியானவன், நம்ம முன்னால பார்த்தோம், பகுத்தறிவு ரீதியானவன் என்று சொல்லி. அப்ப ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்றுதான். அப்ப தோமஸ் ஹோப்ஸோட கருத்து வந்து கொஞ்சம் தாராளவாதத்தோட ஒத்து போற மாதிரி இருக்குது. அடுத்தது ஜோன் லோக். இவர் நமக்கு தெரியும், தாராளவாதத்தின் தந்தை என்று சொல்ற அளவுக்கு தாராளவாதத்துல கடும் ஊறி போன ஒருத்தர். இவர் தாராளவாதத்தை பத்தி கடுமையாக வலியுறுத்துறார். அந்த அவங்களோட கருத்துக்கள் உங்களுக்கு தெரிஞ்சா அதுல ஏதாவது 3 எழுதுங்க. தோமஸ் ஹோப்ஸோட கருத்து 3, ஜோன் லோக்கோட கருத்துக்கள் 3, அவ்வளவுதான். 3 எழுதி போட்டு அவரோட புக்கு என்னங்கிறதையும் அவர்கிட்ட கொடுக்கணும், அவரோட புத்தகம் என்னங்கிறதையும் கொடுக்கணும். அதுக்கெல்லாம் மார்க்ஸ் இருக்குது. நீங்க அவரோட புத்தகத்தை அங்க எழுதும் போது ஒரு மார்க்ஸ் அங்க கிடைக்கும். அவரோட கருத்துக்களை நீங்க கொடுக்கும் போது
ஒரு மார்க்ஸ் அங்க கிடைக்கும். அப்போ ஒவ்வொரு மார்க்ஸுகளையும் அழகா பொறுக்கி பொறுக்கி எடுக்கலாம். ரைட். அடுத்தது மொண்டஸ்கியூ, அவர கருத்துக்களை கொடுத்து அவர் என்ன நூல்ல வெளியிட்டார்ங்கிறதையும் கொடுக்கணும். அடுத்து ஜே ரூசோ, இவர் முக்கியமாக 2 கருத்துக்களை சொல்றார். ரூசோண்டாலே அந்த 2 கருத்துக்கள் தான் நமக்கு ஞாபகத்துல வரும். ஒன்று பொது விருப்பம், பொது விருப்பம். அடுத்தது மக்கள் இறைமை. இந்த 2 விஷயமும் கட்டாயம். அப்ப 2ஐயும் அழகா கொடுத்து விளக்கணும். விரிவா விளக்க தேவையில்ல. இந்த பொது விருப்பம் என்றா என்னங்கிறதையும் மக்கள் இறைமை என்றா என்னங்கிறதையும் கொடுத்து விளக்கினால் தாராளமாக போதும். அவ்வளவுதான். நீங்க மேலதிகமாக எதுவும் அங்க எழுத தேவையில்லை. ரைட், அவ்வளவுதான். மேலதிகமா எதுவும் எழுத தேவையில்லை. நீங்க தாராளவாத கருத்தியலுக்குள்ள எழுத போறது என்ன? தாராளவாத கருத்தியல்ற தோற்றம், அடுத்தது தாராளவாத கருத்தியலின் அடிப்படைகள். அடிப்படைகள் 5 இருக்குது. 5ஐயும் கொடுத்து சும்மா நோமலா விளக்கினா போதும். அடுத்தது தாராண்மைவாத சிந்தனையாளர்களும் கருத்துக்களும். அந்த 4 பேர் ஆக்கள் இருக்காங்க. 4 பேர் 5 பேர் ஆக்கள், 4 பேர் ஆக்களையும் கொடுத்து அவங்க 4 பேர கருத்துக்களையும் என்ன செய்யலாம்? கொடுத்து எழுதலாம். ரைட். எவ்வளவு நேரம் விளக்கப்படுத்தினத்துல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க பாப்போம். குரூப்ல ஜாயின் ஆகின ஆட்களுக்கு நான் பிடிஎஃப் போடுவேன். அந்த பிடிஎஃப் பார்த்து நீங்க என்ன செய்யலாம்? எழுதி எடுக்கலாம். பிரச்சனை இல்லை. ரெக்கார்டிங்கை வந்து நான் தருவேன். ரெக்கார்டிங் தருவேன். அப்ப அதை பார்த்து நீங்க எழுதி எடுக்கலாம். ரைட். ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க பாப்போம். சரி, யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லைன்னு நினைக்கிறேன். கிளாஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதே மாதிரி 2 நாள் கிளாஸ் நடந்திருக்குது. 2 நாளும் மாற்றல் படாம 2 நாளும் பிள்ளைகள் வந்து வந்திருக்கீங்க. 2 நாளும் மிகப்பெரிய நன்றி. அதே மாதிரி இதுல பயனையும் பெற்று கொண்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சும்மா கிளாஸுக்கு வந்தம் இருந்தம் அப்படின்னு சொல்லி இல்லாம இதை எழுதி எடுத்திருப்பீங்க. சில பேர் அவங்களுக்கு மிகப்பெரிய பயனாக இருக்கும். இந்த டேர்ம் எக்ஸாம்ல மிகப்பெரிய பயனாக இருக்கும். அதே மாதிரி நம்மளோட கிளாஸ் கடைசி அதையும் சொல்லிக்கிறேன். 1ஆம் மாதம் 4ஆம் தேதி நடைபெற இருக்குது. அழகு 9 யூனிட் 9 ஜனநாயகம் என்கிற பாடத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஜனநாயகம் என்கிற பாடத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. 12ஆம் மாதம் 30ஆம் தேதிக்குள்ள பே பண்ற ஆள் வந்து அவர் காலம் ஃபுல்லா 600 ரூபாய் தான் பே பண்ணணும். அவருக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்கப்படும். அவர் தரம் 12 சிலபஸ் 13 சிலபஸ் எல்லாம் கவர் ஆகும். அதை பத்தி அவரு கவலைப்பட தேவையில்லை. அதை பத்தி அவர் 12 13 சிலபஸ் கவர் ஆகும். அவரு காலம் ஃபுல்லா இருந்து படிக்கலாம். கடைசி வரைக்கும் 600 ரூபாய் மட்டும்தான் பேமெண்ட். 12ஆம் மாதம் 31ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது அடுத்த வருஷம் 1ஆம் மாதம் 1ஆம் தேதியில இருந்து ஜாயின் ஆகிற ஆட்கள் வந்து 1000 ரூபாய் கட்ட வேண்டி இருக்கும். 1000 ரூபாய் கட்ட வேண்டி இருக்கும். நீ அவர் கழிகிற வரைக்கும் அவருக்கு 1000 ரூபாய் தான். அப்ப ஜாயின் ஆகிற ஆட்கள் 12ஆம் மாதம் 30ஆம் தேதிக்குள்ள உங்களோட வரவை உறுதிப்படுத்துங்க. இது சும்மா ட்ரெய்லர் தான். இதுவே நிறைய பிள்ளைகளுக்கு பிரயோசனமாக இருக்கும். அப்ப கிளாஸுக்கு வந்தா எவ்வளவு பிரயோசனமா இருக்கும்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. உங்களை வற்புறுத்தல்ல செல்றேன். இப்படி ஒரு கிளாஸ் நடக்க போகுதுங்கிறத செல்றேன். ரைட். அப்ப இவ்வளவு நேரமும் கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி.